நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து தியான வகுப்பை நம்ம மார்கழி மாதம் சிறப்பாக நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்று நமக்கு தியான வகுப்பை சிறப்பாக அளித்து சிறப்பிக்க ஜெய்கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பிரபஞ்சத்திலிருந்து எப்படி ஆற்றலை நமக்குள் எடுத்து நம்மளை சக்தி உள்ள மனிதராக மாற்றிக்கொள்கிற தியான பயிற்சி பண்ண போகிறோம். குருவே நம, தந்தையே நம, அனைத்து சித்தர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள் கோரி அனைவரும் நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளவும். உங்கள் கைகளை ஒரு நிமிடம் வணக்க முறையில் வைத்துக்கொண்டு இதயத்திலிருந்து, இறைவா, எனக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேராற்றலை முழுமையாக வழங்குவதற்கு நீ வழங்கி கொண்டிருப்பதற்கு மிக மிக நன்றி என்று கூறிக்கொள்ளவும். பிறகு உங்கள் இரு கைகளையும் மடி மீது இப்படி மேல்புறமாக உள்ளங்கை பார்த்தவர் வைத்துக்கொண்டு கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மூச்சினை ஒரு முறை உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளிவரும் வரைக்கும் ஆழமாக ஒரு மூச்சினை எடுத்து மூச்சை வெளிவிடவும். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் என்பது வெட்ட வெளியே. நாம் அமர்ந்திருக்கக்கூடிய பூமி மீது மேலேயும் ஆகாயம் இருக்கிறது, கீழேயும் ஆகாயம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வெட்ட வெளியில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வெட்ட வெளி எங்கும் பல வர்ணங்களால் இறை ஜோதியால் சூழ்ந்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறை ஜோதிக்கு நடுவிலேயே நாம் இருக்கின்றோம். நமக்குள்ளும் அதே வெட்ட வெளி இருக்கிறது. அதை நினைத்து ஒரு நிமிடம் கண்ணை மூடி அப்படியே உங்கள் மூச்சினை கவனித்துக் கொள்ளுங்கள். தற்போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சத்தையே முழுமையாக உங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளலாம். நினைத்துக்கொண்டு நீங்கள் தற்போது ஆகாயத்தில் இருக்கின்றீர்கள். பல வண்ணங்கள் நிறைந்த அந்த கேலக்சிக்கு நடுவில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த அமர்வில் நான் உங்கள் உடலெங்கும் புத்துணர்ச்சியாக இருப்பதை உணருங்கள். உங்கள் உடலில் லேசான அதிர்வுகள் ஏற்படுவதை உணருங்கள். பிரபஞ்சத்தில் உள்ள அந்த அற்புதமான ஒளி கதிர்கள் உங்கள் சகஸ்கார சக்கரத்தின் வழியாக, உச்சந்தளி வழியாக உங்கள் உடலில் இறங்கி நெற்றி பொட்டரிகை வந்து அப்படியே மூளை முழுவதும் வியாபித்திருப்பதை உணருங்கள். அங்கிருந்து அந்த பேராற்றல் கொண்ட சக்தி முதுகுத்தண்டு வழியாக இறங்கி உடல் முழுவதும் பரவுவதை உணருங்கள். அந்த சக்தி உங்கள் உள்ளங்கால் வரை சென்று நீங்களே ஒரு ஒளியாக பல வர்ணங்களில் மின்னுவதாக உணருங்கள். உங்கள் முதுகுத்தண்டில் இருக்கின்ற நரம்புகள் அனைத்தும் ஒரு வேர்க்காம்புகள் போல் இந்த பிரபஞ்ச சக்தியை இழுத்து உங்களுக்குள் கொடுத்து கொண்டிருக்கிறது. நீல வண்ணத்திலும், சிகப்பு வண்ணத்திலும், ஆரஞ்சு கலர் வண்ணத்திலும், வெள்ளை வண்ணத்திலும், கருநீல வண்ணத்திலும் ஜெகஜோதியாய் நீங்கள் அப்படியே தங்க நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.
இப்போது உங்களுடைய இதய பகுதியில் இருக்கக்கூடிய அமைதியான சூழ்நிலை என்பது உங்களை ஆழ்ந்த அமைதிக்கு கொண்டு செல்வதை உணருங்கள். உங்கள் உடல் கரைந்து நீங்களும் இந்த வெட்ட வெளியும் ஒன்றாக இருந்து ஓர் ஒளி சுடர் மட்டுமே உங்கள் உருவத்தில் அமர்ந்திருப்பதை உணருங்கள். தற்போது மூச்சில் ஏற்படக்கூடிய குளிர்ச்சியான தன்மையும் சிலருக்கு சூடான தன்மையும் இருப்பதை உணருங்கள். உங்கள் உடலில் ஒவ்வொரு சக்கரங்களும் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் பேராற்றல் உடலெங்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்களை மூடிய நிலையில் அப்படியே அவ்வை கூறிய ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதை அனைவரும் சொல்லப் போகின்றீர்கள். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக். இந்த ஒலியை எழுப்பும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்திலும் ஏற்பட்ட அதிர்வுகள் உடலெங்கும் பரவி சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் உச்சந்தலை வழியாக இந்த பிரபஞ்ச பேராற்றல் அளப்பரிய சக்தியாக உள்ளே ஊடுருவி உங்களை முழுமையாக ஆட்கொள்கிறது. உங்களை சுற்றி வர்ணங்கள் மட்டுமே உள்ளது. பிரபஞ்சம் முழுக்க நீங்கள் அப்படியே மென்மையாக மெதுவாக பறந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
உங்களுக்கு பிடித்தமான இயற்கை காட்சிகள் இருக்கும் இடங்களெல்லாம் சென்று ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் உள்ளத்தில் சந்தோஷம் மட்டும் நிறைந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறது. அந்த சந்தோஷத்தில், அந்த மகிழ்ச்சியில் நிலைத்து அதிலேயே இருக்கச் சொல்லி உங்கள் உள்ளம் ஆசைப்படுகிறது. இந்த நீண்ட அமைதியின் பேராற்றல் உங்கள் அனைத்து கர்ம வினைகளையும் நீக்கி உங்களுக்குள் இறையருளை மட்டும் தங்க வைக்கிறது. தற்போது அனைவரும் அப்படியே படுத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கை மேல் நோக்கியவா இருக்கட்டும். கால்களும் 2 லேசாக விரித்துக் கொண்டு சாந்தி ஆசனத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உச்சந்தலையில் இருந்து அந்த பேராற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. உள்ளங்காலில் இருக்கக்கூடிய சக்தியின் வழியாக அந்த பேராற்றல் உங்களுக்குள் வருவதை உணருங்கள். கணுக்கால் பகுதியை தொட்டு அந்த சக்தி அப்படியே மேலே வருவதை உணருங்கள். கெண்டைக்கால் என்று சொல்லக்கூடிய காலில் இதய சக்கரத்தை அந்த சக்தி தொட்டு அங்கு நிகழ்த்தும் அற்புதத்தை உணருங்கள். உங்கள் முட்டைகளை தொட்டு உங்கள் தொடைப்பகுதியில் நிலைத்திருக்கும் அந்த சக்தியை உணருங்கள். உங்கள் இடுப்பு பகுதிக்கு அந்த சக்தி வந்து நிலைத்திருந்து மென்மையாக அந்த ஆற்றல் அப்படியே உங்கள் அடிவகுத்து பகுதிக்கு செல்வதை உணருங்கள். மூலாதார சக்கரத்தை இயக்கி சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிலைத்திருந்து தற்போது அது மணிப்பூரகத்தை நோக்கி நகரப்போவதை உணருங்கள். உங்கள் வயிற்று பகுதி முழுவதும் அந்த சக்தி பரவி மேலே செல்வதை உணருங்கள். அந்த சக்தி நிலைப்பாடு தற்போது அநாகதா சக்கரத்தை ஆகிய நெஞ்சுக்குழியை தொட்டு அங்கு வியாபித்திருப்பதை உணருங்கள். அதிலிருந்து மென்மையாக கிளம்பி உங்கள் இரு கைகள் பக்கமும் பரவி உள்ளங்கையின் சக்தியின் பேராற்றல் வருவதை உணருங்கள். தொண்டைக்குழியாகி விசிக்தி சக்கரத்தை அடைந்து அங்கு உங்களுக்கு பரவசத்தை கொடுப்பதை உணருங்கள்.
உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அசைவுகளையும் அதிர்வுகளையும் ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சக்தி, இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் ஆக்னேய சக்கரமாகிய நெற்றி பொட்டுக்கு வந்து முழுமையாக உங்கள் உடல் முழுவதும் மூளை முழுவதும் பரவி இருப்பதை உணருங்கள். சகஸ்கார சக்கரத்தின் வழியாக அச்சக்தி மேலெழும்பி பிரபஞ்சத்தில் வரக்கூடிய அந்த சக்தியோடு இணைந்திருப்பதை உணருங்கள். உங்க உடலில் எங்கு அசௌகரியங்கள் இருக்கிறதோ, எங்கு பிணி இருக்கிறதோ, அந்த இடத்தை உங்கள் புருவ மத்தியில் கவனம் வைத்து நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு முட்டி வலி இருக்கிறது என்றால் அந்த முட்டி வலிக்கு செல்லலாம். உடலில் நமைச்சல் இருக்கிறது என்றால் அந்த நமைச்சலை உணர்ந்து கொள்ளலாம். உடலில் இதயத்தின் ஓரத்தில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கின்றால் அந்த அழுத்தத்தை நினைத்துக் கொள்ளலாம். இப்படி உங்களுக்கு எங்கு பிணி இருக்கிறதோ அந்த இடத்திற்கு நீங்கள் புருவ மத்தியிலிருந்து உங்கள் கவனத்தை கொண்டு செல்லுங்கள். அவ்விடத்திற்கு பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த பேராற்றல் உச்சந்தடியாக வந்து ஆக்னேய சக்கரத்தை தொட்டு அவ்விடத்திற்கு சென்று உங்களை சரி செய்வதை உணருங்கள். ஆழமான அமைதி கிடைத்து அப்பினி அங்கிருந்து நீங்குகிறது. அளப்பரிய ஆற்றல் வழியாக வந்து அவ்விடத்திற்கு செல்கிறது. பல வர்ணத்தில் உங்களுக்குள் அந்த சக்தி பரவுகிறது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வர்ணம் அதிகமாக உள்ளே செல்வதை உணர முடியும். உடலில் எந்த பிணியும் இல்லாதவர்கள் புருவ மத்தியில் மட்டும் கவனம் வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்கவும். உடலில் பிணி இருப்பவர்கள் அந்த பிணி இருக்கும் இடத்தை நினைத்துவிட்டு புருவ மத்தியில் கவனம் வைத்துக் கொண்டு அமைதியாக அப்படியே படுத்திருக்கவும். படுத்திருக்கும் பொழுது இந்த பேராற்றல் உங்களுக்குள் பரவுவதை மட்டும் நினைத்துக் கொண்டு புருவ மத்தியில் கவனம் வைத்துக் கொண்டு அப்படியே படுத்திருக்கவும். உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பிலும் இந்த சக்தி நிலைப்பாடு பரவுவதை உணருங்கள். கண், மூக்கு, காது, வாய், நாக்கு, தொண்டை பகுதி, இருதயம், நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், ஒட்டுக்குடல் என்று சொல்லக்கூடிய அப்பெண்டிக்ஸ் ஏரியா, ஆசனவாயு, மலக்குடல்,
முதுகுத்தண்டு, எலும்புகள், நரம்புகள், இரத்த நாளங்கள், சதைகள், தோள்கள், இவை எல்லா இடத்திலும் உங்களுடைய சக்தி பரவுவதை உணருங்கள். உங்கள் கவனம் முழுவதையும் உடலில் ஒவ்வொரு உறுப்பிலும் வைத்துக் கொள்ளுங்கள். தற்போது உங்களுடைய கிளாண்டுக்குள் நாம் செல்ல போகிறோம். கிளாண்டில் நிணநீர் மண்டலத்துக்குள் செல்ல போகிறோம். அந்த தைமஸ் கிளாண்டில் இந்த பேராற்றல் பரவுவதை உணருங்கள். பீனியல் கிளாண்டு என்று சொல்லக்கூடிய இரையாற்றல் நிரம்பிய அந்த கிளாண்டுக்குள் இந்த பேராற்றல் பரவுவதை உணருங்கள். ஆக்னேய சக்கரத்திற்குள் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்டில் உருவ மத்தியில் இந்த சக்தி பரவி நிற்பதை உணருங்கள். அங்கிருந்து தைராய்டு கிளாண்ட் ஆகிய தொண்டை பகுதிக்கு இந்த சக்தி வருவதை உணருங்கள். நெஞ்சுக்கரியக்கூடிய தைமஸ் கிளாண்டுக்குள் சக்தி வருவதை உணருங்கள். சிறுநீரகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டுக்குள் இந்த சக்தி பரவுவதை உணருங்கள். உடலெங்கும் சர்க்கரையின் அளவை சமநிலைப்படுத்தக்கூடிய பேன்கிரியாஸ் கிளாண்டுக்குள் இந்த சக்தி பரவுவதை உணருங்கள். ஆண்கள் புரோஸ்டேட் கிளாண்டையும் பெண்கள் கர்ப்பப்பை பகுதியையும் இணைத்துக் கொண்டு இந்த சக்தி பரவுவதை உணருங்கள். கொண்டு அப்படியே அமைதியாக குடும்பத்தில் கவனம் வைத்து படுத்து உறங்கிக் கொள்ளுங்கள். இருபுறமாக திரும்பி எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் பக்கத்தில் உங்கள் 2 கைகளையும் வைத்து வணக்க முத்திரையில் இறைவா, இந்த அற்புதமான பேராற்றல் மிக்க இருபுறமாக திரும்பி பிரபஞ்சத்திலிருந்து அமர்ந்து கொண்டு எனக்கு வலிமையும் வல்லமையும் கொடுத்த இறைவா, உனக்கு மிக்க நன்றி என்று இறைவன் நன்றி கூறிவிட்டு உங்கள் 2 கைகளையும் உரசிக்கொண்டு உங்கள் கண்கள் மீது வைத்து மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்ச தியானத்தை நீங்கள் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் ஃபுல்லுமே செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை செய்யலாம். இதை செய்ய செய்ய உங்களுக்குள்ள வந்து ஆரோக்கியத்தன்மையும் அற்புதமான பிரபஞ்சத்துடைய பேராற்றலும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைய அதிசயங்களை கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப எளிமையான இந்த பிரபஞ்ச பேராற்றல் பயிற்சியை அனைவரும் சேர்ந்து கேட்டுக்கிறேன். மூச்சினை கவனிச்சுட்டு செஞ்சுட்டு வாங்க. இந்த பயிற்சியை கற்றுக்கொண்ட அனைவருக்கும், இந்த பயிற்சியை எனக்கு இறைவர்களால் கொடுத்த குருமார்களுக்கும் மிக்க நன்றி கூறிக்கிறேன். குருவே நம்ம, தந்தையே நம்ம, இந்த வாய்ப்பு நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சிறப்பு, சந்தோஷம். நிறைவான அருமையான ஒரு அற்புதமான இந்த காலைகளை சிறப்பான ஒரு தியானத்தை கொடுத்த ஜெய்கணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்க.